மரணம் வரும்போது ஒரு பெரிய பயம் வரும். பலன் இருக்கிற வரைக்கும் நல்லா ஆட்டம் போடுவோம், சுகம் இருக்கிற வரைக்கும் நல்லா ஆட்டம் போடுவோம். உடம்புல பலனெல்லாம் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கும்போது, உடம்புல இருக்கிற பலனெல்லாம் போய் வியாதி எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கும் பொழுது, இல்லை முடியலைங்கும் போது, அப்போதான் ஒரு பயம் வரும். ஐயோ என்ன ஆகுமோ ஏதாகுமோ, உயிரோடு இருப்போம் மறித்து போயிடும் பயம் வரும். அது வரைக்கும் எதை பற்றியும் கவலை இல்லாமல் ஓடிட்டே இருப்போமா. அப்போ கவனிங்க, முடிவு வர்ற வரைக்கும் எதுக்குமே யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஆனால் முடிவில் தான் பயமே வரும். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு மட்டும் பயமே கிடையாது. கர்த்தரை ஆராதிக்கிறவங்களுக்கு மட்டும் பயமே கிடையாது. கர்த்தர் சொல்றார், பயப்படாது, நான் உன் கூடவே இருக்கிறேன்னு சொல்றார். கர்த்தர் என்ன சொல்றார், எந்த சூழ்நிலையும் நீ பயப்படாத. எல்லா மனிதர்களும் எதை பார்த்து பயப்படுவாங்க? மரணத்தை பார்த்து தான் பயப்படுவாங்கல்ல. வியாதி வரும்போது எதுக்கு பயப்படுறாங்க? மரணத்தை பார்த்து பயப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த மரண சூழ்நிலையில ஒரு இருள் நம்மளை சூழ்ந்து கொள்ளும். அந்த இருள் நமக்குள்ள, அந்த மரணங்கிறது ஒரு இருள் இல்லை. அந்த இருளுக்குள்ள நம்ம போகும்பொழுது, அந்த கார் இருள் நம்ம நெருங்கும் பொழுது நம்மளால எதுவுமே செய்யாமல் இருக்கும், ஒரு பயம் வரும். ஆனால் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட. அந்த இருள் மத்தியில கூட தேவ பிள்ளைகள் பயப்படவே மாட்டாங்க. பயப்பட தேவையில்லை. ஏன் சொல்லுங்க? அந்த ஒளி இருள பிரகாசிக்கும்படிக்கு எனக்குள்ள வாசமா இருக்கிறது. நான் எந்த இருள் இருந்தாலும் சரி, வசனம் அப்படித்தானே சொல்லுது, என் சத்துருவே எனக்கு விரோதமா என்ன பண்ணாத, சத்தமா சொல்லுங்க, சந்தோஷப்படாதே. நான் இருள உட்கார்ந்தாலும் தேவன் எனக்கு வெளிச்சமா இருப்பாரு. ஆமென் சொல்லுங்க. நான் இருள்ல போய் இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? மரண இருள் என்ன சூழ்ந்து கொண்டாலும் எனக்கு வெளிச்சம் தேவையில்லை, எனக்குள்ள இருக்கிற கர்த்தர் வெளிச்சமா இருப்பார் எனக்கு. ஆமென் சொல்லுங்க. அப்ப அந்த மரண இருள்ல கூட தேவ பிள்ளைகள் பயப்படவே தேவையில்லை. பவுல் தான் சொன்னார், தேவ பிள்ளைகள் வசனத்தை நம்புறவங்க, விசுவாசிக்கிறவங்களுக்கெல்லாம் மரணம் அவங்களுக்கு என்னவாமா? ஆதாயமா. மரணம் ஆதாயமா. ஏன் தெரியுங்களா? இங்க மரித்தா அவருக்குள்ள பிழைப்ப ஆரம்பிப்போம். இங்க ஒரு முடிவை உண்டாக்குனா அதற்கப்புறம் தான் நமக்கு ஒரு பெரிய துவக்கமே இருக்குது. இங்க இருந்து உலகத்திலிருந்து மகிமைக்குள்ள பிரவேசிக்க போறோம். ஒரு புதிய ஆரம்பம் இருக்கிறதுனால கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு நமக்கு ஆதாயம் அப்படி சொல்லுவாங்க. அல்லேலூயா.